வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹாலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். பாருங்கள், தாஜ்மஹால் இதுதான் தாஜ்மஹால். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பனுங்கிற இடத்துல இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்கலான்ட்டு கண்டிப்பாக நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்ததும் சரி நம்ம பக்கம் தானே இருக்கிறோம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டில் திருப்பிடுங்க. இந்த ரவுண்டான பக்கம், இந்த ரவுண்டான வந்து ரைட்டில் கொஞ்சம் பார்த்து திரும்புங்க. ரெண்டு சைட்லாம் வந்து கார் வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். நேராக போனீங்கன்னா அம்மையப்பன். இது பார்த்தீங்கன்னா திருச்சி பைபாஸ். இது திருச்சி பைபாஸ் வழியாக தான் போகணும் அம்மையப்பனுக்கு. இப்போ அம்மையப்பன் தாஜ்மஹாலை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படின்னு வீடியோ எடுத்துக்கலாம். அண்ணா, இந்த தாஜ்மஹால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா இந்த இடம்னா? இந்த மெயின் ரோட்டில் உள்ளே போகணுமா சார்? இதில் போங்க, பேரிகார்டு வரும். ரைட்டில் திரும்பணும். அந்த இது டேனிங் பேரிகார்டு வரும். ரைட்டில் திரும்பணும். தாஜ்மஹால் நேராக போனேன். நேராக போயிட்டே இருங்க. சார் செல்லுங்க வச்சுருக்கீங்க சேனலுக்காக, யூடியூப் சேனல். ரைட்டு போங்க. போய் ரைட்டு நேராக போய் இந்த பைபாஸ் கிராஸ் பண்ணுங்க. நேராக போயிட்டே இருங்க. வளைஞ்சு நேர் இருக்கும் தாஜ்மஹால். சரி சரி, ஓகே, தேங்க்யூ சார். ரைட்டு. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். தாஜ்மஹால் பேக் சைடை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த பில்டிங் வந்து பேக் சைடில் இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். நல்லா இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து வேனில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. வேனு 3 வேன் நிற்குது.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹாலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். பாருங்க தாஜ்மஹால், இதுதான் தாஜ்மஹால். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பனுங்கிற இடத்துல இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்கலான்ட்டு கண்டிப்பாக நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்ததும் சரி நம்ம பக்கம் தானே இருக்கிறோம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, போய்கிட்டே போகலாம். இது என்ட்ரன்ஸு. தாஜ்மஹால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து டெல்லியில் போய் பார்க்க முடியாது இல்லைங்களா, அக்கராவுக்கு போக முடியாது. இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அது. சரி, இப்போ கட்டு போப்பா வச்சுருந்தாங்க மாமியாரில் உள்ளதான் எடுக்கக்கூடாது போட்டா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر இது பேக் சைடு. இது أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول
ஆ எதுக்காக வந்தீங்க? பார்க்குறதுக்காக வந்தீங்களா? பிடிச்சிருக்கா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்தையும் எடுத்திருக்கேன், பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் டெல்லி ஆக்ராவில் உள்ள வந்து தாஜ்மஹாலை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேராக இங்கே வந்துடுங்க. நிச்சயமாக அதோட காப்பி தான் இது. நேரில் அங்கே போய் பார்க்க முடியாதவங்க இதை எப்படி இருக்குங்கிறத அப்படியே நம்ம வந்து பார்க்கலாங்க. அன்றைக்கி புதன்கிழமை வந்ததுனால இங்கே யாரும் கூட்டம் இல்லை. இதே ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும், பார்க்கலாம். எதுக்காக வந்தீங்க? பார்க்குறதுக்காக வந்தீங்களா? பிடிச்சிருக்கா? அளவுக்கு இருக்கா? டெல்லி போய் பார்த்து இல்லை. அப்போ இங்கே கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இது கார் பார்க்கிங் மாதிரி இடம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. வேனு, காரு, பஸ்ஸு எந்தளவுக்கு நிற்கலாங்கிறத பாருங்க.